சமூகம் டிவியினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். தாக்குதலை தொடங்கினால் பதிலடி மிக நீண்டதாகவும் வேதனையாகவும் இருக்கும். ஈரான் விடுத்துள்ள இந்த இறுதி எச்சரிக்கை மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு பெரும் போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. ஒருபுறம் வளைகுடா எங்கள் சொத்து என ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி முழங்க, மறுபுறம் தங்களுக்கு உதவ மறுக்கும் இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்றப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். லெபனான் ஊர்களை சுடுகாடு இஸ்ரேலின் ரஃபா கோட்பாடு. ஒருபுறம் $120 தாண்டிய கச்சா எண்ணெய் விலை, மறுபுறம் என உலகமே ஒரு வெடிமருந்து பீப்பாயின் மேல் அமர்ந்துள்ளது. ட்ரம்பின் நேட்டோ மிரட்டல் ஐரோப்பாவை அமெரிக்காவிடமிருந்து பிரிக்குமா அல்லது கமேனியின் ரகசிய ஆயுதங்கள் வளைகுடாவில் அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிக்குமா? லெபனான் மக்கள் மீண்டும் தங்கள் ஊர்களுக்கு திரும்ப முடியாதபடி இஸ்ரேல் செய்யும் அழிவு போர் எப்போது நிற்கும்? விரிவான செய்திகள் இதோ. Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் ஈரான் அமெரிக்கா பதற்றங்கள் தற்போது மிக கடுமையான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மோதலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் வெளிப்படையாக குறையாத நிலையில் உள்ளார்ந்த அபாயங்கள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஆகியோரின் கருத்துக்கள் நிலைமை இன்னும் ஆபத்தான திசையில் நகர்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஈரானின் தலைநகரமான தெஹ்ரான் பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறிய விமானங்கள் மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார தடைகளை சந்தித்து வந்ததால் இந்த முற்றுகையையும் ஈரான் ஒரு அளவுக்கு சமாளிக்க தயாராகவே உள்ளது என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இரு தரப்புகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் முட்டுக்கட்டையில் உள்ளன. அமெரிக்கா பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தத்தை அதிகரித்து வருவதால் ஈரான் தனது நிலைப்பாட்டை மாற்றும் வாய்ப்பு குறைவு என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் தேவைப்பட்டால் போர் மீண்டும் தொடங்கலாம் என கூறியிருப்பது இந்த மோதல் மீண்டும் வெடிக்கும் அபாயத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் பகுதிகளிலும் நிலைமை அமைதியாக இல்லை. இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் ஈரான் மீண்டும் அச்சுறுத்தலாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். தெற்கு லெபனானில் நடந்த தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளனர். ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகம் தனது குடிமக்களுக்கு ஈரான், லெபனான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அங்கு உள்ளவர்கள் உடனடியாக திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இது பிராந்திய பாதுகாப்பு நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பதை காட்டுகிறது. உலக பொருளாதாரத்திலும் இந்த மோதல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றம் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விலைகள் 4 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளன. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டி உயர்ந்துள்ளது. இதனால் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் உலகம் முழுவதும் அதிகரித்து பல நாடுகளில் பொருளாதார அழுத்தம் உருவாகியுள்ளது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக போர் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினாலும் தரையில் நிலவும் பதற்றம் குறையவில்லை. இராணுவ முன்னெச்சரிக்கைகள், கடற்படை முற்றுகை மற்றும் பரஸ்பர எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மோதல் தற்போது ஒரு அமைதியான போர் நிலைக்கு மாறியுள்ளது. வெளிப்படையாக அமைதி காணப்பட்டாலும் எந்த நேரத்திலும் மீண்டும் பெரிய அளவிலான மோதலாக மாறக்கூடிய அபாயம் உள்ளது. இந்த நிலையில் அடுத்த சில நாட்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளபடி போர் மீண்டும் தொடங்குமா அல்லது ஒரு புதிய உடன்பாடு உருவாகுமா என்பது உலகம் முழுவதும் கவனிக்கப்பட்டு வருகிறது. வெளிப்படையான அமைதிக்குள் மறைந்திருக்கும் பதற்றம் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடியது. போர் முடிந்துவிட்டதா அல்லது இன்னும் தொடங்க போகிறதா என்ற கேள்வியே தற்போதைய உலக அரசியலின் மிகப்பெரிய அச்சமாக மாறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியம் மீண்டும் ஒரு பெரும் போரின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளது. தாக்குதலை தொடங்கினால் பதிலடி மிக நீண்டதாகவும் வேதனையாகவும் இருக்கும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானிய புரட்சி பாதுகாப்பு படையின் விண்வெளி படை தளபதி மஜித் மூசாவி விடுத்துள்ள எச்சரிக்கை அதிரடியாக உள்ளது. அமெரிக்கா மீண்டும் கைவரிசையை காட்டினால் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது நீண்ட காலத்திற்கு
வலி மிகுந்த தாக்குதல்கள் நடத்தப்படும். ஏற்கனவே அமெரிக்காவின் பல ராணுவ உபகரணங்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைப்போம் என ஈரான் சூளுரைத்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாஹாஜி ஜலசந்தி முடக்கத்தை நியாயப்படுத்தியுள்ளார். சர்வதேச சட்டத்தின்படி இது முறையானது. ஒரு கடலோர நாடாக எங்களின் நீர் வழியை வெளிநாட்டினர் சுரண்டுவதை அனுமதிக்க முடியாது. அமெரிக்காவின் துறைமுக முற்றுகைக்கு பதிலடியாகவே இந்த முடக்கம் தொடர்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் உலக அளவில் 20% எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நிலவும் சூழல் குறித்து செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெண்டல் கவலை தெரிவித்துள்ளார். உளவுத்துறை விளக்க கூட்டங்களுக்கு பிறகு அமெரிக்கா மீண்டும் ஒரு இராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார். இது அமெரிக்க இளைய தலைமுறையினரை ஆபத்தில் தள்ளும் செயல் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஈரானின் அச்சுறுத்தலுக்கு பிறகு வளைகுடா நாடுகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் ஆதரவாளர்கள் மற்றும் தேச துரோகிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் குடியுரிமை பறிக்கப்படும் என பக்ரைன் மன்னர் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே ஈரான், லெபனான், ஈராக்குக்கு பயண தடை விதித்துள்ள அமீரகம் ஈரானின் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளை நம்ப முடியாது என தெரிவித்துள்ளது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவிற்கு ஒத்துழைப்பு வழங்க மறுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போவதாக அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஐக்கிய நாடுகளின் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படையாக கொட்டினார். இத்தாலி மற்றும் ஸ்பெயினில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்ற கேள்விக்கு நிச்சயமாக நான் ஏன் அதை செய்யக்கூடாது என பதிலளித்துள்ளார். இத்தாலி எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஸ்பெயின் மிக முற்றிலும் மோசமாக நடந்து கொண்டது என அவர் சாடியுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் விவகாரங்களில் அமெரிக்காவின் போக்கை ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக விமர்சித்து வருவதே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணம். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா தனது தளங்களை பயன்படுத்த ஸ்பெயின் அனுமதி மறுத்துள்ளது. இது ட்ரம்ப் நிர்வாகத்தை உச்சகட்ட கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளை குறைப்பது குறித்து ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில் இப்போது அந்த பட்டியல் இத்தாலி மற்றும் ஸ்பெயினுக்கும் நீண்டுள்ளது. 2025 ஆண்டு கணக்கின்படி ஜெர்மனியில் சுமார் 36,436 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர். இது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய படைப்பிரிவாகும். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அவமானப்படுத்தப்படுவதாக ஜெர்மன் அதிபர் மறைமுகமாக குறிப்பிட்டது ட்ரம்பை எரிச்சலடைய செய்துள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கை தெஹ்ரானில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அமெரிக்காவிற்கு எதிரான ஈரானின் பிடிவாதம் அதிகரித்துள்ள நிலையில் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு புதிய போருக்கான அச்சம் மேலோங்கியுள்ளது. தெஹ்ரானில் இருந்து வரும் தகவல்களின்படி கமேனியின் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் ஈரானியர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தி ஈரானுக்கு சொந்தமானது என்பது ஒரு இயற்கை உரிமை. அதன் மீதான கட்டுப்பாடு ஈரானிடமே தொடரும் என அவர் மீண்டும் உறுதி செய்துள்ளார். ஜலசந்தியில் நுழைய முயலும் எதிரியின் அத்துமீறல்கள் இரும்பு கரம் கொண்டு ஒழிக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். தனது அண்டை நாடுகளுக்கு ஈரான் ஒரு முக்கியமான ராஜதந்திர செய்தியை அனுப்பியுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து விலகி இருப்பதன் மூலமே இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பலன்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என ஈரான் அறிவுறுத்தியுள்ளது. கடல்சார் போர் திறனை மேம்படுத்தியுள்ளதாக கூறியுள்ள ஈரான் விரைவில் தனது புதிய ஆயுதங்களை காட்சிப்படுத்த உள்ளது. ஈரானிய கடற்படை தனது திறன்களை புதுப்பித்துள்ளதோடு இதுவரை உலகுக்கு காட்டாத ரகசிய தாக்குதல் ஆயுதங்களை சோதிக்க தயாராகி வருகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான சமரச பேச்சுவார்த்தைகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாததால் இரண்டாம் சுற்று போர் என்பது இப்போது தவிர்க்க முடியாத ஒரு தேர்வாகவே தெஹ்ரானில் பார்க்கப்படுகிறது. காசாவின் ரஃபா நகரில் அரங்கேற்றிய அதே கோர தாண்டவத்தை இஸ்ரேலிய ராணுவம் இப்போது தெற்கு லெபனானிலும் கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. ரஃபா கோட்பாடு எனப்படும் இந்த அழிவு அரசியல் குறித்து மத்திய கிழக்கு அரசியல் ஆய்வாளர்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் போர் நிருபர் எலியா மேக்னியர் இது குறித்து விளக்கியுள்ளார். குடியிருப்புகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என அனைத்தையும் திட்டமிட்டு தரைமட்டமாக்குவதே இதன் முக்கிய அம்சம். மக்கள் மீண்டும் வந்து குடியேற
முடியாதபடி ஊர்களை சிதைத்து ஒரு வெற்று நிலத்தை உருவாக்குவதே இஸ்ரேலின் இலக்கு. யாரையும் திரும்பி வர அனுமதிக்க மாட்டோம் என்பதே இஸ்ரேலின் தாரக மந்திரமாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிஸ்புல்லாவிற்கு ஆதரவு தரும் பொதுமக்களை முறையான இராணுவ இலக்குகளாக இஸ்ரேல் கருதுகிறது. திட்டமிட்டு ஒரு பகுதியில் உள்ள மக்கள் தொகுதியை குறைப்பதன் மூலம் ஹிஸ்புல்லாவின் சமூக பலத்தை சிதைக்க இஸ்ரேல் முயல்கிறது. இஸ்ரேலின் இந்த அத்துமீறலுக்கு பின்னால் அமெரிக்காவின் முழுமையான ஆதரவு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எதற்கும் பதில் சொல்ல தேவையில்லை என்ற திமிரில் இஸ்ரேல் செயல்படுவதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். 1982 ஆண்டு போல லெபனானிற்குள் இஸ்ரேலால் எளிதாக ஊடுருவ முடியவில்லை. காசாவில் உள்ள ஹமாஸை விடவும் ஹிஸ்புல்லாவிடம் நவீன தற்காப்பு வியூகங்கள் இருப்பதால் இஸ்ரேலிய ராணுவம் கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.